வெல்கம் டு யூஸ் ஒன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ராஜெக்ட் டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி சூசைட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா ஹியூமன் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, நிறையா விஷயத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நீட் கேஸில் நிறையா பேர் சூசைட் பண்ணி இறந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய பேர் உயிர் பலி போகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நொய்டாவில் 40 வயசில் ஒரு ஃபிசிஷியன் என்ன ஆயிருக்காருன்னா, அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்து அவங்க வீட்டில் தனியாக சூசைட் போட்டு இறந்துருக்காங்க. ஸோ அது போக நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம நீட் கேஸஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரீசெண்டாக 14 பேர் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இதனால் அவங்க சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாலுமே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இது சீக்கிரம் தெரியாது, அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்கும் போது. ஸோ காப்பாற்றுறது கஷ்டமாக போயிடுது. சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே போட்டு சூசைட் பண்ணிக்கும் போது. ஸோ அவங்களோட லைஃப் பாதிக்கப்படுது. அது போக அவங்க ஃபேமிலிஸ் நிறையா இது மூலமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் இந்த சூசைட் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நமக்கு இது மூலமாக நமக்கு வந்து அலர்ட் பண்ணிடும். ஸோ யாராவது சூசைட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க வீட்டில் அப்படின்னா நமக்கு அலர்ட் பண்ணிடும். ஸோ ஈஸியாக அவங்க சூசைட் பண்ணுறதை தடுக்க முடியும். தென் இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஸோ இதுக்கு நம்ம மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி வர மாதிரி வச்சிட்டோம்னா, ஸோ நம்ம கேமராஸை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துட்டு, ஸோ அதில் யாராவது அவங்க வீட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷனாக வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது நமக்கு மொபைலில் அலர்ட் தர மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபேன் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ சூசைட் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ பர்சன் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபேனில் ஹேங் பண்ணி தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பஸர் அடிக்கிறோம். ஸோ பஸர் அடிக்கிறனால பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே அலர்ட் போயிடும். ஸோ ஈஸியாகவே அவங்க சூசைட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ பிரச்சனை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அலாரம் ஆஃப் ஆயிரும். ஸோ ஈஸியாகவே இப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலாரம் மூலமாக நம்ம ஈஸியாக மற்றவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ பார்த்துருப்பீங்க இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ பர்சன் சூசைட் பண்ணுறாங்க ஃபேனில் மாட்டிக்கிட்டு அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம ஃபவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிப்போம், 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணிப்போம். இதே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா லிமிட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நமக்கு எவ்வளோ லிமிட்டில் அந்த ஃபேன் ஹேங் ஆகும், அவங்க வெயிட்டுக்கு இதாகும்போது நமக்கு பஸர் அடிக்கிறது. ஸோ இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபேனை ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இங்கேருந்து. ஸோ இங்கே தான் நம்ம பஸர் செட் பண்ணியிருக்கோம் வீட்டில். ஸோ இந்த பஸர் மூலமாக நம்ம கலராக அடிக்கும், உள்ளே நார்மலாக லைட் சரியும். ஸோ ஃபஸ்ட் இந்த 12 volts அடாப்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வீட்டில் 240 volts வந்து இந்த 12 volt DC கரண்ட்டாக நமக்கு மாற்றி தரும். ஸோ இங்கே யூஸ்வலாகவே நமக்கு லிமிட் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிமிட் ஸ்விட்ச் தான் என்ன ஆகும்னா, இந்த ஃபேனில் ஹேங் ஆகிற வெயிட் கீழே இழுத்துச்சுன்னா ஃபேனில் அந்த அவங்க வெயிட் இழுக்கும் போது என்ன ஆகும்னா, இது லிமிட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ட்ரிகர் பண்ணுற மூலமாக நமக்கு பஸர் அடிக்கும். ஸோ அப்படி தான் இது இருக்காது. ஸோ நார்மலாக இங்கே ஃபேனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஃபேனில் இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து ஸ்விட்ச் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபேனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். தென் இங்கே பஸர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பஸர் வந்து இந்த பஸர் மூலமாக நமக்கு சிக்னல் கொடுத்து, ஸோ பஸர் சவுண்ட் அடிக்கும்போது நமக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீட்டில் வந்து ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சம்திங் அப்படி ஈஸியாக அந்த பஸர் மூலமாக சுற்றி இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அலர்ட் சவுண்டு கேட்டு சுதாரிச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.